பீர்பால் 007 பாட் 2 அக்பர் பீர்பால் கதைகள். உடனே கிழவியை நோக்கி, அம்மா, உன் பை என் இடமே இருக்கட்டும், நீ சொல்வது உண்மையானால் உன் பொற்காசுகள் உனக்குத் திரும்பக் கிடைக்கும் என்றார். அந்தக் கடவுள் சத்தியமாக நான் சொன்னது உண்மை என்று ஆணித்தரமாக கிழவி கூற, அம்மா, நாளை மறுநாள் வா, அதற்குள் உண்மை புலனாகும் என்றார் அக்பர். கிழவியும் சலாம் செய்துவிட்டுச் சென்றாள். அதன் பிறகு தர்பார் கலைந்தது. அனைவரும் எழுந்து செல்ல, பீர்பால் பையை கையில் ஏந்திக் கொண்டு தீவிரமாக யோசித்தவாறே சென்றார். பீர்பால் மீது பொறாமை கொண்ட சிலர் இந்த வழக்கை தீர்க்க முடியாமல் பீர்பால் தோல்வியடைவார் என்றும், அதன் பிறகு அவர் தலை நிமிர்ந்து நடக்க முடியாதென்றும் பீர்பாலை கேலி செய்தவாறு சென்றனர். அவர்கள் தன்னை ஏளனம் செய்வதைப் பொருட்படுத்தாமல் பீர்பால் வீட்டுக்குச் சென்றார். கிழவி கூறியது உண்மை என்று அவருடைய உள்ளுணர்வு கூறினாலும், பையில் இருந்து குல்ஷா எப்படி பொற்காசுகளைத் திருடியிருக்க முடியும் என்பதை மட்டும் ஊகிக்கவே முடியவில்லை. தன் மனைவி தன்னை புன்னகையுடன் வரவேற்றதை கூட அவர் கவனிக்கவில்லை. மௌனமாக சாப்பிட உட்கார்ந்தார். கைகள் உணவை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டாலும் மனம் அந்த வழக்கை பற்றி யோசிப்பதிலேயே விரமாக ஆழ்ந்து இருந்தது. திடீரென பீர்பாலுக்கு ஒரு யோசனை உதயமாயிற்று. உடனே தன் படுக்கை அறைக்குச் சென்ற அவர், விலையுயர்ந்த படுக்கை விரிப்பு ஒன்றை எடுத்து, அதை கத்திரிக்கோலால் சரசரவெனக் கிழித்தார். அதை பார்த்த அவர் மனைவி ஓடி வந்து, ஐயோ, உங்களுக்கு பைத்தியமா, என்ன காரியம் செய்கிறீர்கள் என்று கூச்சலிட்டாள். உஷ் என்று அவளை அடக்கிவிட்டு தன் வேலையாளை அழைத்த பீர்பால், இந்த படுக்கை விரிப்பு கிழிந்ததே தெரியாமல் அருமையாகத் தைக்க வேண்டும், அப்படிப்பட்ட திறமையான தையற்காரர் யாராவது தெரியுமா என்று கேட்க அவன், ஐயா, மன்சூர் அலி எனும் தையற்காரன் ஒரு மேதாவி, அவனிடம் கொடுத்தால் கிழிந்ததே தெரியாமல் தைத்து விடுவான் என்றான். உடனே அவனிடம் பீர்பால் அதை கொடுத்தனுப்பினார். மறுநாள் மாலை வேலைக்காரன் கொடுத்த வேலையை கச்சிதமாக முடித்துவிட்டு திரும்பினான். படுக்கை விரிப்பை புரட்டி பார்த்ததும் அது முன்பு கிழிந்திருந்த இடத்தை பீர்பாலினால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவ்வளவு நன்றாக மன்சூர் அலி தைத்திருந்தான். ஆகா, மிக பிரமாதமாகத் தைத்து இருக்கிறானே, இந்த மன்சூர் அலியை நேரில் சந்தித்து பாராட்ட விரும்புகிறேன் என்று கூறிவிட்டு பீர்பால் தன் வேலைக்காரனுடன் மன்சூர் அலியின் கடைக்குச் சென்றார். அடடா, பிரபு, நீங்களா? சொல்லியிருந்தால் நானே உங்களை தேடி வந்திருப்பேனே என்று மன்சூர் அலி ஓடி வந்தான். மன்சூர், உன் கடைக்கு வந்து உன்னை நேரிலே பாராட்ட வேண்டுமென்று தோன்றியது, அதனால்தான் நானே இங்கு வந்து விட்டேன் என்றார் பீர்பால். உங்கள் பாதம் என் கடையில் பட நான் என்ன பாக்கியம் செய்து இருக்கிறேன் என்று மன்சூர் உணர்ச்சிவசப்பட்டான். இந்தா, நீ செய்த அருமையான வேலைக்குக் கூலி என்று பீர்பால் ஒரு தங்கக் காசை கொடுத்தார். இருங்கள், மீதி பணத்தைத் தருகிறேன் என்று மன்சூர் தன் சட்டை பையை துழாவ, உடனே பீர்பால் அவனைத் தடுத்தபடி, அவசியமில்லை, நீயே வைத்துக்கொள் என்று அடுத்து கிழவியின் பையை காட்டினார். மன்சூர், இந்த பையை சமீபத்தில் நீ தையல் போட்டாயா என்று பீர்பால் கேட்டதும் அவன் அதை அடையாளம் கண்டு கொண்டான். ஆம் பிரபு என்ற மன்சூர் பையில் ஓரிடத்தை சுட்டிக்காட்டி, இந்த இடம் கிழிந்திருந்தது, இதை தையல் போட்டு சரி செய்தேன். ஒரு மாதம் முன்பாக குல்ஷா என்னிடம் இந்த வேலையை செய்யச் சொன்னார் என்றான். பீர்பாலுக்கு தேவையான தகவல் கிடைத்துவிட அவர் மன்சூரிடம் விடை பெற்று கொண்டு வீடு திரும்பினார். மறுநாள் தர்பார் கூடியது. பீர்பால் ஏற்பாடு செய்திருந்தபடி கிழவியும் குல்ஷாவும் தர்பாருக்கு அழைத்து வரப்பட்டிருந்தனர். அக்பர் பீர்பாலை நோக்கி, இந்த கிழவி கூறியது உண்மைதானா, இல்லை வீணாக குல்ஷா மீது பழி சுமத்துகிறாளா என்று கேட்டார். கிழவி கூறியதுதான் உண்மை என்று அழுத்தம் திருத்தமாக கூறிய பீர்பால் தான் உண்மையை கண்டறிந்த விதத்தை விளக்கினார். அதை கேட்ட குல்ஷாவின் முகம் பீதியினால் வெளுத்து கை கால்கள் நடுங்கின. கோபமடைந்த அக்பர், குல்ஷா, பீர்பால் கூறுவது உண்மைதானா, மோசடி செய்தது நீதானா, பொய் சொன்னால் உன்னை இங்கேயே கொன்று விடுவேன் என்று சீற, குல்ஷா, பிரபு, பீர்பால் கூறுவது உண்மையே, பேராசை என் கண்களை மறைத்துவிட்டது என்று அழுதான். கிழவிக்கு அவள் பொற்காசுகள் திரும்ப கிடைத்தன. பாவம், குல்ஷாவுக்குச் சிறையில் கம்பி என்ன நேரிட்டது. பீர்பாலின் புத்திசாலித்தனத்தை கண்ட அக்பர் அவருக்கு பரிசுகள் வழங்கி கவுரவித்தார். அனைவரும் வியந்து பாராட்டினர்.